இப்படி ஒரு கட்சி பேரறிவிப்பு செய்யுமா? எல்லாமே பெரியார். அந்த பக்கம் நின்னுக்க, ஒருத்தம் கூட எனக்கு ஓட்டு போட்டுறாத. என் இனத்தின் முன்னோர்கள் ஒவ்வொருவரும் பெரியார். இந்த பக்கவா எனக்கு போடு. அப்படியா பெரியார்? எத்தனை ஆயிரம் பெரியாரை ஜனவரி 3ஆம் தேதி அடுக்கிறேன்னா அன்னைக்கு பாரு. ஏன்னா இதுக்கு நேரம் இல்லை, இங்க நேரம் இல்லை. அன்னைக்கு அடக்கம் பண்ணிட்டு தான் வெளியேறுவேன். தேர்தலில் நிப்பியா வெல்வியா, இதுவெல்லாம் வெற்றி என்று இவர்கள் சொன்னால் வெக்கி சாகலாம், வெக்கி சாகலாம். பெரிய கட்சி, பெரிய கட்சி வாக்குக்கு காசு கொடுத்தாத்தான், மாநாட்டுக்கு காசு கொடுத்தாத்தான் கூடுவான். சாராயம் சாப்பாடு போட்டாத்தான் கூடுவான். சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா அவனே தட்டு கடத்துக்கு ஓடுவான். வெறித்தனமா வெறித்தனமா இருப்பான். எங்க பின்னாடி வீரனை போட்டு வெறித்தனமா இருப்பான். ஆமா, இது படிக்கிற கூட்டம்லாம் ஒரு இடத்துல கூடுது, கையை கடிக்கிற கூட்டம் ஒரு பக்கம் கூடுது. அதை சொன்னா கோச்சுக்கிறாங்க. என்னங்க நாங்க அணில் தானங்க, நாங்க காயை கடிச்சோம் கனியை கடிச்சோம், அப்போல்லாம் பேசாம இருந்தீங்க, கையை கடிச்சோன்னு கத்திரிலேங்கிறான். எல்லாவற்றையும் திரை போட்டு மூடியவர்கள், எல்லாவற்றையும் திரையை போட்டு மூடி பழக்கப்பட்டவர்கள் இப்போது நமது எழுச்சியை ஒரு திரையை போட்டு மூடலாம் என்று நினைக்கிறார்கள். இது திரையை போட்டு மூடக்கூடிய குப்பை அல்ல, இது கனண்டு கொண்டிருக்கிற பெரு நெருப்பு, புரட்சி தீ என்பதை புரிந்து கொள்ளணும். போட்டியிலே இல்லை, அதான் சரியா சொல்றாங்க. ஏன்னா நமக்கு போட்டி யாருமே இல்லைங்க. நாங்கள் முன்வைக்கிற அரசியல் கோட்பாட்டை, நாங்கள் முன்னெடுக்கிற அரசியலை நீ அறிந்து கொள்ளவே இன்னும் அரை நூற்றாண்டுக்கு மேல ஆகும்டா. நீ அதை தெரிஞ்சுக்கிறவே. இங்கே 2 போட்டி தான் என் உடன் பிறந்தவனே, 2 போட்டி தான். இங்க பேசிய என் தம்பி பாலமுரளி சொன்ன மாதிரி எல்லாமே பெரியார் தான் அவர்கள் நிலைப்பாடு. ஏன் என் மொழி சிதைந்து அழிந்து, என் கலை இலக்கிய பண்பாடு சிதைந்து அழிந்து, என்னுடைய வழிபாடு படி போய், எங்களுடைய ஆட்சி அதிகாரம் பறி போய், என் நிலவளம் எல்லாம் களவு போய், இந்த 5க்கும் 10க்கும் என் ஆத்தாளப்பனும் கையேந்திர நிலையில் நிற்ப காரணம் எல்லாமே அவர் தான். இந்த நாட்டை ஒரு திருடர்கள் கூடாரமாக மாற்றி, திருடிய பணத்திலே என் மக்களுக்கும் பங்களித்து, மாசம் 1000 மாசரை வாக்குக்கு காசு எப்படி கெடுத்து நாசமாக்கிய திராவிட திருட்டு சித்தாந்தத்திற்கும் தமிழ் தேசிய கருத்தியலுக்குமான போர்தான் இந்த தேர்தல். என் தம்பிகள் பேசும்போதெல்லாம், துறை எல்லாரும் பேசும்போது கூட சுட்டாக்குமா, என்னை தம்பி வெற்றி சிலன் வென்று விடுவியா வென்று விடுவியா வென்று விடுவியான். முதல்ல 234 நின்று விடுவியான்னு கேட்டவன் இப்போ நம்மளை பார்த்து வென்று விடுவியா வென்று விடுவியான். ஏன் வென்று விடுவான்ங்கிற நடுக்கு அவனுக்கு வந்ததுனால இப்போ நம்ம நிற்கிறோம்னு வச்சுக்க, நீ அவ்வளோ பெரிய ஆளா, அந்த கேள்வி ஏன் வருது? ஒரு பயம். புரியுதா? நம்ம தான் ஆளே இல்லையே, விட்டு போண்டி தானே. அவ்வளோ பெரிய ஆளா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆட்டத்தில் வைக்க மாட்டான் அவன், இல்லை மற்றவையிலே வைப்பான். பயம். இந்தியன் நான் இல்லை, திராவிடன் அதுவும் நான் இல்லை. நான் யார்? நான் தமிழன். அப்ப போர் யார்? இந்தியர், திராவிடர், தமிழர். இதான் இங்க போட்டி தான். என்னடா நீ சில்லறையும் சினிமாயும் வச்சு உயர்ந்த சித்தாந்தத்தை வீழ்த்து விட முடியும்னா அப்புறம் என்னடா புரட்சிக்கார, நம்ம என்னடா போராளி? என் அன்பு பிள்ளைகளே, இங்கே போட்டி என்பது இதுவரை இந்த நிலத்தில் நிலவிய அரசியலுக்கும் இதை அழித்து ஒழித்து விட்டு ஒரு தூய ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று துடிக்கிற தமிழ் தேசிய பிள்ளைகளுக்குமான போட்டிதான் 2010 இருந்து இந்த அரசியல் தேர்தல் களத்தில் நடந்து கொண்டிருக்கிற போட்டி.
தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற முடியும் என்று ஒரு கட்சி எங்கேயாவது நிரூபிச்சிருக்கா? தனிச்சு நின்று எளிய பிள்ளைகளை நிறுத்தி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த சின்னத்தை வச்சு வென்று மூணாவது ஒரு கட்சியாக அங்கீகாரம் பெரிய கட்சியாக வந்துவிட முடியும் என்றால் இந்த அங்கீகாரத்தை அரியணை ஏறுகிற அதிகாரமாக மாற்ற முடியுமா, முடியாதா? இப்படித்தான் என் தலைவன் காடு புகும்போது எல்லாரும் நினைத்தார்கள், சின்ன பசங்கள் ஒத்தை துப்பாக்கியை கொண்டு போய் என்ன செய்து விட முடியும் என்று. அந்த ஒற்றை துப்பாக்கியை தூக்கியவனை வீழ்த்த உலகில் 22 நாடுகள் திரண்டு வந்தது. பயப்படுவன் தான் படை திரட்டி கூட்டமா வாங்க என்பவன். துணிந்தவன் ஒற்றையாளாக போவான். என் பரம்பரை விளையாட்டு கபடி. என் முன்னவன் கண்டுபிடித்த விளையாட்டு. 7 பேர் ஒற்றை மகன். கோட்டை தொழா 7 பேர் தொழினம் புறா ஒருத்தன். அந்த ஒருத்தன் இவன். இந்த துணிவல் இவனுக்குள் விதைத்தவன் அவன். இலவசம். அவன் மிக்சி கிரைண்டரு, அவன் தொலைக்காட்சி, அப்புறம் மடிக்கணினி, மிதிவண்டி அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இலவச அரிசி. இங்கிட்டு இப்போ என்னுடைய தம்பி ஒருபடி மேலே போய் உந்துருளி மோட்ரு பைக்கு காரு. இப்போ நான் வந்து வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர். ஏன்னா இல்லை தம்பி ஒரு காரு மோட்ரு பைக் கொடுக்குறாருன்னா ரோடு சரியில்லை, சாலை சரியில்லைனா ஒரு வேளை என் ஹெலிகாப்டரில் பறந்து வேற ஒரு இடத்துக்கு போய்க்கலாம். அதனால் இலவசம் ஒரு கூட்டம். இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் அல்ல, அது வீழ்ச்சி திட்டம், கவர்ச்சி திட்டம். இங்கே போட்டி, இதுதான் போட்டி. மாசு தூசெல்லாம் இங்கே எல்லாம் அங்கிட்டு போய் பார்ப்பார். போப்பா. எங்கள் ஊரில் கரகாட்ட கறி வந்தால் கூட தான் கூட்டமாக போவாங்க. நானும் கூட தான் போயிருக்கேன். தான் எங்கள் அண்ணன்லாம் வந்துருக்கல. எங்கள் அண்ணன்லாம் அப்போல்லாம் அந்த படங்கள் ரிவால்வர் ரீட்டா அந்த மாதிரிலாம் வரும்போது பேரை கரகாட்டக்காரங்க வச்சுக்கிடுவாங்க. ரீட்டா, தம்பி வாடா ரீட்டா ஆடுறாள் மாடா சோதுகுடியில் பார்க்க போகணும்னு கூட்டி போய் பார்ப்போம். கடன் வாங்கியாவது அன்பளிப்பு குத்து நாளுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு இதுன்னு பேசினா இப்படி இருக்குது. இப்போ இது வந்து பார்த்துக்குறோம். களத்தில் விளையாடும் போதுதானே எவன் ஆட்டம் சிறப்பாக இருக்கும்னு தெரியும், யார் ஆட்டம் சிறப்பாக இருக்குன்னு தெரியும். பார்ப்போம் யார் மக்களுக்கானவர்கள், யார் நாட்டுக்கானவர்கள் என்று மக்கள் அன்னைக்கு தான் முடிவெடுக்க முடியும். இப்போ போட்டி எதற்கும். நாங்கள் திராவிடர்கள் அது ஒரு பக்கம், நாங்கள் தமிழர்கள் இது ஒரு பக்கம். புரியுதா? திராவிடர்கள் நாங்கள் எண்ணுபவன் ஒருவன் கூட எனக்கு ஓட்டு போட வேண்டாம். தமிழர்கள் நாங்கள் என்று எண்ணுபவர்கள் மட்டும் இந்த பிள்ளைகளுக்கு வாக்குத்தாருங்கள். ஏற்காட்டில் ஏறுகிற போது என் அன்பு தம்பி தங்கைகளே, அந்த வளைவிலே அதிகமான் நெடுமான் அஞ்சி என்று இருந்த பேரை எடுத்து விட்டு ஐயா ஈவேரா பேரை நிறுவுகிறாய் என்றால் உன் அதிகார திமிரிலே என்ன செய்து விடுவார்கள் இவர்கள் தமிழர்கள்? மானங்கட்டவர்கள். 1000-500க்கு வாக்கை போட்டு விடுவார்கள் என்று எண்ணுகிறீர்கள். களத்தில் நிற்பவன் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருமகனை பார்த்தோ, ஐயா எம்ஜிஆரை பார்த்தோ, ஐயா கருணாநிதியை பார்த்தோ, ஜெயலலிதா அம்மையாரை பார்த்தோ அரசியலுக்கு வந்தவன் அல்ல. அரசியலுக்கு வந்தவன் அல்ல. கரவேட்டி கட்டி இப்படி கையில் தலைவர் படத்தை சட்டப்பையில் வச்சுக்கிட்டு வந்தவன்ல, கழுத்தில் சைனைடு குப்பியை மாட்டிக்கிட்டு இருந்த தலைவனின் பின்னாடி வந்தவன். இடுப்புல எதிரி நெஞ்சை துளைக்கிற தோட்டாக்களை பூட்டிய துவக்கை தூக்கி வந்தவனுடைய பிள்ளைகள் இவர்கள். அவன் களம் வேறு காலம் வேறு, அவன் மகன் இவன் களம் வேறு காலம் வேறு. அவன் சீருடை அணிந்து ஆயுதம் தூக்கினான், நாங்கள் சீருடை இல்லாது அறிவாயுதம் தூக்குகிறோம். நோக்கம் ஒன்றுதான், என் இனத்தின் விடுதலை. அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சியுறும் போது எவரும் எதிர் நிற்க முடியாது. நாங்கள் பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்ட இனம், அதிலும் அடிபட்ட புலி வெறி கொண்டு எழுச்சியுறும் போது யாவரும் எதிர் வராது.
இதுதான் இங்கே போர். இந்த தேர்தலில் சண்டை இதான் தம்பி, இதான் நடக்கும். என் தம்பி அருளினிய ரொம்ப இதாகிறான், கோபப்படுறான். அவசரப்பட்டாத, கொஞ்சம் ஒரு 6 மாதம்தான். அவனையே அழிச்சிட்டு அதிகமாக நெடுமா நஞ்சின்னு எழுத வைப்போம். தேர்தலை கடந்துட்டா அப்புறம் நமக்கு 29 வரைக்கும் நிறைய நேரம் இருக்குது. அண்ணனே வண்டிடுறா, வாடா, டே அழிடா, நான் நிற்கிறேன், அழிடா, மறுபடியும் எவன் வந்து அழிக்கிறான், வாடா. வழக்குக்கு பயந்தமா, இல்லை சிறைக்கு பயந்தமா, அவதூறுக்கு பிறந்த அவதூறு எல்லாம் பரப்பின அவதூறுக்கு பிறந்தமா, இல்லை எதுக்குடா பயந்தோம்? டேய், நம்ம மானத்துக்காக போராடி செத்தவன், மானம் போனால் உயிரே போச்சுன்னு நினச்சவன். ஆனால் மானம் கட்டவன் பேசுறதுக்கெல்லாம் நம்ம மானம் கட்டுருச்சுன்னு நினைக்கக்கூடாது. புரியுதா? அதெல்லாம் சீமான் ஒரு பாலியல் குற்றவாளின்னு கூட்டம் போட்டான்னு இவெல்லாம் போய் அவன் தரான். அதுதான் அவங்க தலைவர் கற்பித்தது தான், என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்ட்டு. அவங்க ஆளுங்க தான் நம்ம மேலே எதுக்கு கல்யாணம் பண்ணுற, எதுக்கு பிள்ளை ஊட்டி பெறுற, அது ஏன் கள்ள காதல் நல்ல காதல்ங்கிற, எல்லாம் ஒரே காதல் தான், திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லு. அவன் தான் அங்கே பாலியல் குற்றத்தை பற்றி பேசுவான். ஏன்? அவன் அறிவு அவ்வளவுதான், அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம அதிகாரத்துக்கு வந்து கொந்தன எவனாவது ஒருத்தன் பிள்ளைய வன்புணவு செஞ்சுட்டான், கொலை பண்ணிட்டான், 6 வயசு பிள்ளைய 5 வயசு பிள்ளைய தனியாக போன பொண்ணை தோட்டுட்டாங்க, காட்டிற சொல்ல பார்ப்போம். என்ன செய்வாய் சீமான்? கொன்னுட்டான், என் பிள்ளை வன்புணர்வு செஞ்சு. அப்படியே போவேன், மரியாதை செய்வேன், எல்லார்ட்டையும் சொல்வேன், அடக்கம் பண்ணாத 1 மணி நேரம் இரு. யார் அவன்? அவனை தூக்குடா, போடுறா, அவனை போட்டு இவனை அடக்கம் பண்ண பிறகு பிள்ளைய அடக்கம் பண்ணுறான், கதை முடிஞ்சிடும். புரியுதா? ஒரே தோட்டா போட்டா எல்லாம் சரியாயிரும். அநீதிக்கு நடக்கும் ஒரு டாட்டா, அக்கிரமத்துக்கு நடக்கும் டாட்டா. எப்படி பேசுறாரு பாருங்கம்மா. இதான்டா தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். இதான் இப்போல்லாம் பொம்பளை பிள்ளைகளை வெளியில் அனுப்பும்போது பார்த்து போப்பா, பார்த்து போ, கவனமாக போ, சீக்கிரம் வந்துருப்பான்னு. நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கிறேன், ஆம்பளை பசங்களை பார்த்து போப்பா, பொம்பளை பிள்ளைகளை கேள்வி பண்ணிடாதாப்பா, ஏன்ப்பா கொன்றுவாப்பா, கொன்றுவான், பார்த்து போப்பா. அப்போ தெரியும் பாரு. இங்கே தான் வரும்போது 5ஆம் வகுப்புலேருந்து தற்காப்பு வீரக்கலை கட்டாய பாடம், வால் வீச்சு, சிலம்பம், துப்பாக்கி சூடுதல் எல்லாம் கற்றுக் கொடுத்துருவேன். கலரி, குங்ஃபு, ஜூடோ, ஈடோ எல்லாம் தொட்டாயின்னு வச்சுக்க, கொன்று பிச்சு பிச்சு போட்டு விட்டு பூரா பயிற்சி கொடுத்து விட்டுருவேன். பெரிய கனவு மண்டைகள் இருக்கு. அவ சொல்றாள் தூங்க மாட்டான்னு. டேய், இதை அரிச்சுக்கிட்டே இருந்தா அவனுக்கா தூக்கம் வருமாடா? என்னை கேட்குற எப்பப்போ படிப்பேன்னு. பசிக்கும் போதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி, அரிக்கும் போதெல்லாம், மூளை அரிக்கும் போதெல்லாம் படிப்பேன். அதுக்கு தீனி போடணும், மூளைக்கும் பசிக்கும்ல. அப்போ என்ன பண்ணணும்? புத்தகத்தை எடுத்து தள்ள வேண்டியதான், எதையாவது போட்டு படிக்க வேண்டியதான், படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் நீங்கள் எல்லாம் சொல்கிறா தூங்குன்னு, நீங்கள் என்னை தூங்க விடுறீங்களான்னு மட்டும் பாருங்க. அண்ணன் சொல்றதை கேட்டு வேலை செஞ்சீங்கன்னா நான் நிம்மதியாக தூங்கலாம். அப்படி இல்லையே, எங்கால எப்படி படிப்பிப்பார் தெரியுமில? உறங்காதீர்கள், எழுங்கள், எழுந்து ஓடுங்கள், நாம் அடிமை, விடுதலை பெறுவர ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் உறங்கலாம், யாரும் நம்மளை எழுப்ப மாட்டார்கள். எப்போது? மரணத்துக்கு பிறகு. அப்ப என்ன சொல்றாரு? சாகிற வர ஓடிட்டுறான்றாப்ல. அதுதான் இப்ப நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கூப்பிட்டா என்னடா தம்பி அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் வேலையா இருக்குண்ணே, அண்ணே கொஞ்சம் வேலையா இருக்குண்ணே. என்கிட்ட சொல்றது காரணம் என்ன? உனக்கு ஒரு வேலை இல்லாத வெட்டி போய் நீ தான் எங்களுக்கெல்லாம் வேலை இருக்குன்னு சொல்ல வரான். யார் சொன்னதுன்னு தெரியும். அது கொஞ்சம் வேலை ஆயிடுச்சு. சரி, நம்ம தான் வேலை இல்லாமல் திறம் போல இருக்கு அப்படின்னு. அதனால பிப்ரவரி 21 திருச்சியில மாநாடு. நீ என்ன பண்ணுவே தெரியாது. அண்ணே வண்டி கிடைக்கல, கட்டிச்சோரை கட்டி கருவாடை சுட்டுக்கிட்டு கூட கால்நடையா கூட வா, இல்லை வாடகைக்கு மிதிவண்டி வாங்கி மிதிச்சுக்கிட்டாது வா, நீ வந்துரு, அண்ணே உனக்காக காத்திருப்பேன். நீ எப்படியாவது இந்த இடத்துல கூடி அந்த பாய்ச்சல்ல அந்த பேரணிச்சியோடு தேர்தல் களத்தில் பாயிரும். அது போர், தமிழ் தேசிய அரசியல் வெற்றிக்கான போர்.